حي على الصلاة. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? அஷ்ரஃப் அலி ஏர்வாடியிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க. இந்த மாதிரி அதாவது நோம்புல வந்து இந்த துணி எடுக்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய பேர் நோம்பு வச்சுட்டு கடையில போய் துணி எடுத்துட்டு கொண்டுட்டு திரும்ப லேட் ஆனவொன்னு அங்கேயே நோம்பெல்லாம் திறந்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க டவுன் கடையில. சரி, நோம்பு திறந்துட்டு கொண்டுட்டு வர்றாங்க. இதுக்கு வந்து இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறதை தெரியப்படுத்துங்க. இது முதல் கேள்வி. சரி. ரெண்டாவது கேள்வி, நிறைய இப்போ பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இப்போ அவங்க மாப்பிள்ளையுடைய ஒய்ஃப், அதாவது தாயார் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க கவனிக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது நம்ம இதுல. ஆனா அவங்க புருஷன்மாரையும் கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அதாவது தான் தாய்கிட்ட இருந்து போன் வந்தாலோ தான் தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்தாலோ பெண்கள் வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க, அவங்களை கவனிக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்றீங்க ரோஷன்ல சொல்றேன். அதாவது சகோதரர் 2 கேள்வி கேட்குறாரு. ஒன்று வந்து சமுதாயத்தில் நிகழக்கூடிய ஒரு மோசமான நிலை. அது என்ன அப்படின்னா, நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம் இல்லையா, இந்த நோன்பை திருடர்கள் சில பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய நோன்புடைய நன்மையை திருடக்கூடிய திருடர்கள். அதில் முதல் திருடன் யார் அப்படின்னாக்கா செல்ஃபோனு. நம்மளுடைய செல்ஃபோன் இருக்குதுல்ல, இதான் முதல் திருடன். நம்முடைய நன்மைகள் எல்லாம் திருடிட்டு போயிடும், நம்முடைய நன்மைகளை பூரா பாழாக்கிடும். முதல் திருடன். இந்த மாதிரி ஒரு 7-8 திருடனுங்க இருக்காங்க. அதில் ஒரு திருடன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஷாப்பிங் திருடன். பெண்கள் ஷாப்பிங் போகிறது, பெண்கள் பண்ண ஆண்களும் சில சமயம் போகிறாங்க. ஷாப்பிங் திருடன் நோன்பு வச்சுட்டு ஷாப்பிங் போய் அல்லாஹ் அக்பர் துணி வாங்குறோங்க பேரில் அந்த கடையை உருட்டி, எந்த அளவுக்குன்னா காலையில் சஹர் முடிச்சுட்டு தூங்கி எழுஞ்சி கடைக்கு போகிறவங்க சாயந்தரம் இஃப்தாரே அங்கே கடையில் அரேஞ்ச் பண்ணுறான். கடைக்காரன் என்ன பண்ணிடுறானாக்கா, அவன் கஞ்சி வடை பேரிச்சம்பழம் என்ன அங்கே இருங்க, எதுக்கு இஃப்தார்லாம் போய்கிட்டு. சில ஹிந்து கடைகளில் தராவி கூட ஏற்பாடு பண்ணுறாங்க. தராவி இங்கே தொழுங்க, தராவிக்கு அப்புறம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவனுக்கு வியாபாரம். அதனால் தாய்மார்களே அன்பான வேண்டுகோள், இந்த வருஷம் என்ன நடந்துச்சு தெரியாது, இனி வரக்கூடிய வருடங்களிலாவது ஷாப்பிங் பர்ச்சேஸ்லாம் நோம்புக்கு முன்னாடி முடிச்சிருங்க. நோம்பில் போய் நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா நம்முடைய அமல்கள் பூரா பாழாக போயிடும். ரமதான் என்பது நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடியதுக்கான அல்லாஹ் கொடுத்துக்கிறதில்ல. நேரத்தை இபாதத்தில் கழிக்கணும், அமல்களில் கழிக்கணும், குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். இதுக்கு தான் ரமதான். அந்த திருடர்கள் ஒரு திருடன் தான் இந்த ஷாப்பிங் திருடன். குறிப்பாக பெண்களுக்கு சமையல் கட்டு திருடன் ஒருத்தருக்கான். சமையல் கட்டு திருடன் இஃப்தார் நேரத்தில் சஹர் நேரத்தில் பெண்கள் சமையல் கட்டுலேயே நேரத்தை வீணாக்கிடுவாங்க. அதை சூடு பண்ணுறேன் இதை சூடு பண்ணுறேங்கிற பேரில் சாயந்தரம் இஃப்தார் நேரத்தை பூரா துவா கூட உட்காராமல் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் டீ ரெடி பண்ணுவாங்க, கஞ்சி காய்ச்சுவாங்க, வடை சுடுவாங்க. இந்த திருடர்கள்லாம் இருக்காங்களே, செல்ஃபோன் திருடன், கிச்சன் திருடன், ஷாப்பிங் திருடன், இதெல்லாம் நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடிய, நோன்புடைய அமல்களை பாழாக்கக்கூடிய திருடர்கள். இந்த திருடர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்துங்க. ரெண்டாவது கேட்டாங்க, சில பெண்கள் வந்து கணவனை மாமனார் மாமியாரோடு பேச விடுறதில்ல, அந்த கணவனை அவரோட பெற்றோரோடு பேச விடுறதில்ல, ஹிதுமத் செய்ய விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் யார் அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் தான் காரணம். ஒரு கணவனை ஒரு மனைவி அவனுடைய பெற்றோரை பார்க்க விடாமல் தடுக்கிறாள் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அந்த மனைவி அல்ல, அந்த கணவன். ஏன்னா இந்த கணவன் என்ன பண்ணியிருக்கணும், தன்னுடைய மனைவிக்கு முதல்ல பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி தீனை கொடுத்துருக்கணும். முதல்ல தீனை கொடுத்துருக்கணும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கணும், தீனல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கணும், அவளுக்கு மார்க்கத்தை சொல்லியிருக்கணும். இன்றைக்கி நிறைய கணவன்மார்கள் மனைவிட்ட மாட்டிட்டு முடிக்கிற காரணம் என்னடாக்கா, இவனுக்கு மார்க்கம் தெரியறதில்ல, தான் கல்யாணம் பண்ணுற மனைவிக்கு மார்க்கத்தை சொல்கிறதில்ல. ஒரு கணவன் மார்க்கத்தை விளங்கி தீனை விளங்கி தன்னுடைய மனைவிக்கு தீனை கற்றுக் கொடுத்தாண்டா நிச்சயமாக மார்க்கப்பட்டுள்ள பெண், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண் இந்த மாதிரி கணவனுக்கு தடையாக இருக்க மாட்டா. ஏன் அவளுக்கு தெரியும், நாளைக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, அவனுக்கு கல்யாணம் முடிப்பான், நான் என்னுடைய மாமியாருக்கு துரோகம் பண்ணால் அல்லாஹ் என்ன சும்மா விட மாட்டான், எனக்கு வர்ற மருமகன் எனக்கு அப்படி தான் வருவா, அல்லாஹ் காட்டி கொடுப்பான். ரெண்டாவது, நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்தால், இபாதத்தில் பெண்ணாக இருந்தால் தான் இது மாமியார் அல்ல என்னுடைய இன்னொரு தாய், இது மாமனார் அல்ல என்னுடைய இன்னொரு தந்தை அப்படின்னு சொல்லி உணர்ந்து மாமியார் மாமனாருக்கு அவள் ஹிதுமத் செய்வாள், பணிவிடை செய்வாள், அவங்க துவா வாங்குவாள். இது எப்போ அந்த பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்தால். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம குடும்பத்திலேயோ நம்ம வியாபாரத்திலேயோ நம்ம தொழிலையோ நம்ம வாழ்க்கையிலையோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் நம்மளோட தீன் இல்லாது தான்.
மார்க்கம் இல்லாதான், அல்லாஹ் ரசூலும் காட்டியிருந்த வழிமுறை மட்டும் இல்லாதான், அது தெரிஞ்சுக்க நம்ம முயற்சிக்காததான். இன்றைக்கி நம்ம வியாபாரத்தில் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனைவி மக்கள் மகிழ்ச்சி, எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்கான்னா காரணம் அவன்கிட்ட எல்லாத்துலேயுமே தீன் இருக்குதுன்னு அர்த்தம். தீனுடைய அடிப்படையில், மார்க்கத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிட்டாங்கண்டா எல்லாத்துலையும் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பான். ஆகவே ஒரு பெண் இந்த மாதிரி தடுத்தாண்டா அது பெரிய ஹராமே. அந்த ஹராமை செய்கிறதுக்கு காரணம் அவளுடைய கணவன் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.